மிஷனரி பிரயாணம் அப்படின்னு சொன்னா ஆதி சபையில லோக்கல் சர்ச்சாக இருந்தது, ஸ்தல சபையாக இருந்தது. இப்போ நமக்கு ஸ்தல சபை இது வெள்ளமடம் சபையில நம்ம ஆராதிக்கிறோம். அன்றைக்கு ஆதி சபையில எருசலேமிலே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இருந்தாலும் சர்ச்சு அவங்களுக்கு ஒரு தாய் சபை அவங்களுக்குன்னு சொல்லி முதல் சபை அந்தியோகியாவில் இருந்தது. அங்க இருந்துதான் அவங்க ஜெர்மனி மிஷனரிகளை ஒவ்வொரு தேசத்திற்கு அனுப்பினார்கள். அந்த அந்தியோகியா சபையிலிருந்து போய் மிஷனரி ஊழியங்கள் செய்வாங்க. பல பட்டணங்கள் கிராமங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து மறுபடியும் அந்தியோகியாவுக்கு வருவாங்க, லோக்கல் சர்ச்சுக்கு வருவாங்க, தாய் சபைக்கு வருவாங்க. வந்து அவங்க ஊழியத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுவாங்க. நடந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அந்தியோகியாவிலிருந்து புறப்பட்டு போவாங்க, ஊழியம் செய்வாங்க, சுவிசேஷம் சொல்லுவாங்க. மறுபடியும் அந்தியோகியாவுக்கு வந்து என்ன நடந்துன்னு சொல்லி கொஞ்ச நாள் அங்க இருப்பாங்க. பிறகு ஜெர்மனி ஆண்டவர் திரும்பவும் எங்க போக சொல்றாரோ அங்க புறப்பட்டு போவாங்க.